What are the mathematical instruments to draw the ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா, ஒரு லாங் சைஸ் பென்சில் தேவை, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு ஷார்ப்னரு, அதுக்கப்புறம் ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ப்ரொட்ராக்டரு, ஒரு செட் ஸ்கொயரு, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். ஓகேங்களா? எதுக்கு 2 ஸ்மால் சைஸ் பென்சில் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே இந்த பென்சில் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், இந்த சைஸுக்கு மேலே இங்கே நம்ம ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே பிடிக்கிறோம் பாருங்கள், இந்த பிடிக்கிற இடத்துக்கு இந்த சைஸுக்குள்ளேயே தான் பென்சில் இருக்கணும். இதுக்கு மேலே வந்ததுன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது, சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கையில் வந்து இடிக்கும். அதனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்மால் சைஸ் பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பென்சில் எதுக்குன்னா, எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் இது உடஞ்சி போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எக்ஸாமில் முடியாது. அதனால எமர்ஜென்சிக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? தீஸ் ஆர் த திங்ஸ் டு பி ரெக்யர்மெண்ட் டு ட்ரா த ஜாமெட்ரி அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். என்னெல்லாம்னு திரும்பி 1 செகண்ட் சொல்கிறேன். ஒரு லாங் சைஸ் பென்சிலு, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ஷார்ப்னரு, ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டர், அப்புறம் செட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம அழகாக ஜாமெட்ரியை வரைஞ்சி ஃபுல் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம ரெடி ஆகிடலாம் இல்லைங்களா ஜாமெட்ரி வரைகிறதுக்கு? Example 4.13, construct triangular PQR whose sides are PQ equal to 6 cm, angle Q equal to 60 degree and QR equal to 7 cm and locate its orthocenter. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, ஆர்த்தோசென்டர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், given triangular PQR என்னவா கேட்டிருக்காங்க, ஆர்த்தோசென்டர் கேட்டிருக்காங்கன்ட்டு எழுதிட்டு, given PQ equal to 6 cm எடுத்து எழுதிடணும், angle Q equal to 60 degree எடுத்து எழுதிடணும், QR equal to 7 cm given கொடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் ரஃப் டயக்ராம்ட்டு ஒன்று போட்டுட்டு PQR அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கணும். பேஸ்மெண்ட் எப்போ ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் Pஆ குறிச்சிக்கணும், அதுக்கப்புறம் Qஆ இதை குறிச்சிக்கணும், இதை Rஆ குறிச்சிக்கணும். அப்போ PQR நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் Q ஈக்குவல் டு QR வந்து எவ்வளவு, 7 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் Q ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அப்போது இந்த PQ இருக்குது பார்த்தீங்களா, PQக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து ஆர்ன்ற வெர்டெக்ஸில் நம்ம என்ன செய்யணும், பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ் ஒன்று வரைஞ்சிடறோம். ஓகேங்களா? அதேமாரியே இதுக்கும் Qவுக்கும் ஆருக்கும் நம்ம என்னது, ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரைஞ்சிடறோம். அதேமாரி பிஇக்கும் ஆருக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிடும். இது 3 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச் அப்படின்னு சொல்கிற கூடிய ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த ரஃப் டயக்ராம் வரையும் போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 மார்க் கிடைச்சிடும் அவுட் ஆஃப் 8 மார்க்ஸில். அப்போ அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 7 மார்க் இருக்கும். 8 மார்க்கில் 1 மார்க் இங்கே கிடச்சிச்சுன்னா மீதி 7 மார்க்கை நம்ம இப்போ ஃபேர் டயக்ராமில் பார்த்துருவோம். இப்போது நம்மளுக்கு பேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போது 0லேருந்து நம்ம 6 சென்டிமீட்டருக்கு என்ன செஞ்சிடணும், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம், 6 சென்டிமீட்டர். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 60 டிகிரி ஆங்கிள் ஒன்று எடுக்கிறோம். ஓகேங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடெக்டர். அப்போ அந்த ப்ரொடெக்டரை நம்ம ஆங்கிள் கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கோயின்சைட் ஆகணும் சென்டரில். அப்போ கீழே கொஞ்சம் இப்படி இறக்கி இப்படி வச்சுட்டு, அதேமாரி இந்த 0 பாயிண்ட் வந்து ஈக்குவலாக கோயின்சைட் ஆகணும். ஓகேங்களா? இதையும் கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் 0 எங்கே வருதுன்னு பார்த்தா ஆப்போசிட் அவுட்டர் சர்க்கிளில் வருது இல்லைங்களா? அப்போ 60 டிகிரி கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், 60 டிகிரி இப்படி மென்ஷன் பண்ணிடுறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் எடுத்து என்ன செஞ்சிடறோம், அங்கேருந்து கரெக்டாக 60 டிகிரிக்கு என்ன செஞ்சிடறோம், ஒரு லைனை ட்ராப் பண்ணிடுறோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 60 டிகிரியில் 7 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் என்ன செஞ்சிடணும், இதுமாரி மார்க் பண்ணிக்கணும். ஸ்கேலை பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு 7 சென்டிமீட்டர் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இருந்து வச்சு கரெக்டாக என்ன செஞ்சிடும், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஆர்க் அடித்த உடனே இந்த 2 ஆர்க்கும் எங்கே கோயின்சைட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆர்ன்னு வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இப்போ ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு இது எல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சிடணும், நம்ம நீட்டாக மெல்லிஸாக இருக்கிற பென்சிலாக எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் டார்க்காகவும் இருக்கணும், மெல்லிஸாகவும் இருக்கணும். லைனை டார்க்காக போடக்கூடாது. இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்,
பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும் இல்லைங்களா, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து. இதுக்கு நம்ம இப்போ பீன்ற பேரை குறிச்சிக்கலாம். இதுக்கு என்ன செஞ்சிடலாம், கியூன்ற பேரை குறிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஆறுன்ற பேரை நம்ம குறிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போது இந்த பீன்ற பாயிண்டில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம், லொக்கேட் பண்ணுறோம். அப்போது எப்படின்னா இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்க் ஒன்று இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது இப்படி வரும். அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கை ஒன்று கட் பண்ணுங்கள் அந்த லைன் மேலே. அதேமாரி இந்த பக்கம் இப்படி லைன் மேலே இப்படி கட் பண்ணுங்கள். இந்த ஆர்க் வந்து இந்த லைனில் எங்கே இதாகுதோ அந்த இடத்துல அப்படி பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கேயும் பாயிண்ட் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. புரியுதுங்களா. அதே சேம் இதை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றிட்டு இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்த நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் ஒன்று இப்படி வச்சிடுறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸுக்கு. ஓகேங்களா. இப்போது இப்படி ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இதுதான் எவ்வளோ டிகிரி வரும், 90 டிகிரி வரும். நம்மளுக்கு செக்கிங்க்கு வேணால் வச்சு பார்க்கணுன்னா நம்ம இப்போ வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக எவ்வளோ டிகிரி வருது பாருங்கள், 90 டிகிரி வருதுங்களா. ப்ரொடெக்டர் வச்சு வரையக்கூடாது தான், நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா இதுக்கு 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸில் கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இது பர்பண்டிகுலர் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அப்போது இது நம்ம ஒன்று வரைஞ்சி எடுத்தாச்சு. ஓகே. இப்போ அடுத்தது இதேமாரியே இந்த கியூன்ற வெர்டெக்ஸிலேருந்து இந்த பிக்யூன்ற இந்த லைனுக்கு நம்ம இன்னொன்று செய்கிறோம், பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல QRன்ற இடத்துலேருந்து நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டு இந்த இடத்த கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக இடிக்காமல் இங்கே வரணும். புரியுதுங்களா. இந்த இடத்துல கரெக்டாக இந்த லைனுக்கு வெளியில் போகக்கூடாது, உள்ளேயே வர்ற மாதிரி கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இப்போ கூட பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு ஆர்க் அடிங்க கட் பண்ணுற மாரி அந்த லைனில். அதேமாரி இந்த இடத்துலையே ஒரு லைன் இப்படி கட் பண்ணுற மாரி அடிங்க. ஆர்க் அடிச்சாச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் அதேமாரி ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரியே இந்த இடத்துல வச்சு கரெக்டாக என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பென்சில் எடுத்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸில் வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டு இங்கே இருக்குது. அப்போ இதையும் லொக்கேட் பண்ணிக்கோங்க, இதையும் லொக்கேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளுக்கு இங்கே பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்மளுக்கு இங்கே வருது. செக் பண்ணிக்கிறதுக்கு வேணால் நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக 90 டிகிரி வருதா. ஆப்போசிட்டில் பாருங்கள், 90 டிகிரியை கரெக்டாக என்ன ஆகும், கிராஸ் பண்ணி போகும். புரியுதுங்களா. 90 டிகிரியில் கரெக்டாக இங்கே வருது. இது பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட் வரைகிறோம், 3 பாயிண்ட்டும் வரையலாம். நம்மளுக்கு 2 பாயிண்ட் வரைஞ்சாலே என்னது, ஓவர் தான். இந்த 2 எங்கே மீட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த ஹெச் தான் என்னது, ஆர்த்தோ சென்டர். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் அதை வரைய ஆரம்பிக்கணும். புரியுது இல்லைங்களா. ஸோ இது வரைஞ்சிட்டு இது கூட கன்ஸ்ட்ரக்ஷனையும் தயவு செய்து நீங்கள் எழுதணும். அது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு ரஃப் டயக்ராம் போயிடும். மீதி இருக்கிறது நம்மளுக்கு எதுக்கு வந்துடும், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இந்த டயக்ராமுக்கு 7 மார்க் கிடைக்கும். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ஒன்ஸ் அகெயின் நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பிக்யூன்றது எவ்வளவு 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இது கியூஆர்ன்றது 7 சென்டிமீட்டர் இருக்குது, இதையும் மறக்காமல் இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பிஆர்னு சொல்கிறது ஒன்று என்ன செஞ்சிடறோம், போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ டிகிரி இருக்குது, 60 டிகிரிக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சிருக்கோம், அது 60 டிகிரி. இதையெல்லாம் இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா. இப்போ பிக்யூன்றது 6 சென்டிமீட்டர் ஒன்று வச்சு 60 டிகிரியில் செய்கிறோம். ஒரு ப்ரொடெக்டரை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ப்ரொடெக்டரை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 60 டிகிரின்றது இங்கே நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அப்போது 60 டிகிரிக்கு போட்டாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சு என்ன செய்கிறோம்,
ஒரு 7 சென்டிமீட்டர் எதில் வித் ஹெல்ப் ஆஃப் அ காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டர் எதில் மெஷர் பண்ணணும் ஸ்கேலில் வச்சு நம்ம ஒரு 7 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா 7 சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் ஓகேங்களா இந்த லைனில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிவிட்டு பிக்யூஆர் மூணுத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிது அந்த ட்ரையாங்கிள் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டாரை கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை வேணாலும் ஆரை சூஸ் பண்ணிக்கலாம் பியை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கியூவை சூஸ் பண்ணலாம் ஏதாவது 2 வெர்டெக்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பியை சூஸ் பண்ணிக்கிறோம் பியை சூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் ஆப்போசிட் சைடில் ஒரு இவ்வளோ லென்த் இருக்கிற மாரி ஒரு குட்டி டிஸ்டன்ஸ் அதாவது இந்த பக்கமும் என்ன செய்யுது வெளியில் போகக்கூடாது இந்த சைடும் வெளியில் போகக்கூடாது அப்போ இங்கே ஒரு ஆர்க்கும் வரைகிறோம் அந்த ஆர்க் வரைஞ்ச உடனே அந்த ஆர்க் எந்த இடத்துல இந்த லைனில் கட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துக்குள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது இங்கே ஒரு ஆர்க்கும் அதே மெஷர்மெண்ட்டில் அதேமாரி இங்கே வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க்கும் நம்ம அடிக்கிறோம் இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பீக்கு நம்ம ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ இந்த லைன் வச்சு இப்படி நம்ம ட்ராப் பண்ண உடனே அது ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கிராஸ் ஆகி போகும் அது கரெக்டாக எவ்வளோ டிகிரி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆறுன்ற வெர்டெக்ஸில் என்ன செஞ்சிடறோம் ஒரு லைனை வைக்கிறோம் இது நல்லா கவனிக்கணும் சில பேருக்கு புரியாது அதனால் நல்லா கவனிச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வெளியில் வாங்க இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இங்கேயும் கரெக்டாக கட் ஆகும் அதே டைமில் இங்கேயும் கரெக்டாக கட் ஆகும் தெரியுது இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல கட் ஆகும்போது இந்த கட் ஆகிற லைனில் எங்கே அந்த ஆர்க் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மெஷர்மெண்ட்டாக இந்த இடத்துல 2த்தையும் வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஒரு ஆர்க் ஒன்று இந்த பக்கமும் இந்த சைடில் வச்சு ஒரு ஆர்க் இந்த பக்கமும் நீங்கள் என்ன செய்யணும் ட்ராப் பண்ணணும் இது 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஆருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு நம்ம பென்சிலில் என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அது 2 எங்கே மீட் ஆகுதோ இங்கே இருக்கிற போகக்கூடிய பர்பண்டிகுலரும் இந்த பியிலேருந்து போகக்கூடிய பர்பண்டிகுலர் லைனும் ஆர்லேருந்து வரக்கூடிய பர்பண்டிகுலர் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹெச் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இது வரைஞ்சிட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் புரியுதுங்களா